Hi all, good morning. This is Dr. Kalyani. I just wanted to talk about today about the tuberculosis. Actually, now there is a tuberculosis prevention drive is going on the whole country. So tuberculosis awareness programs are becoming most important because TB இல்லாத இந்தியா அப்படின்ட்டு 2025 டிசம்பருக்குள்ளே முடிக்கணுங்கிறது கவர்மெண்ட்டோட ஒரு மோட்டோவாக எடுத்திருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டியூபர்குலோசிஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்களை எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறது, என்னென்ன சிம்டம்ஸு, அவேர்னஸ் டாக்ஸு, இது மாதிரி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு ரேடியோவில், டிவியில், எல்லா இடத்துலையும். ஸோ டிபின்னா என்ன, டியூபர்குலோசிஸ்னால் என்ன? டியூபர்குலோசிஸ் இஸ் நத்திங் பட் காசநோயின்னு சொல்லுவாங்க தமிழில். காசநோய்னா இருமல் சளியோடு வர ஒரு டிசீஸ். ஸோ அது காற்று வாக்கில் பரவுற ஒரு டிசீஸும் கூட. அதை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் வந்துட்டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, ஒரு கிராம் நெகட்டிவ் பேசிலை ராட் மாதிரி இருக்கும். அது குட்டி குட்டியாக ஒரு நுண்ணுயிரி. அது வந்துட்டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசமால் காஸ் பண்ணப்படுது. அது வந்து ஹியூமனுக்கும் வரலாம். பொவைன் டியூபர்குலோசிஸ் இஸ் ஆல்சோ தேர். பொவைன்னா ஆடு மாடுகள் கால்நடைகளுக்கு வர்றது டியூபர்குலோசிஸ். டாக்டர், டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி டாக்டர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு இது அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணும்போது கேட்குறாங்க கொஸ்டின்ஸை. டியூபர்குலோசிஸோட மெயின் அறிகுறியே என்ன தெரியுங்களா? லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் அப்படைட், ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், நைட் ஸ்வெட்ஸ் அண்ட் மோர் தென் 21 days காஃப். நான் சொன்னது தமிழில் சொல்கிறேன். லாஸ் ஆஃப் அப்படைட்னா பசியின்மை, தூக்கமின்மை, நைட்டில் தூக்கத்தில் நிறைய ஸ்வெட்டிங் ஆகிறது, வெயிட் ரெடியூஸ் ஆகிறது, ஈவினிங்கில் டெம்பரேச்சர் ஃபீவர் வர்றது. அது இல்லாத 21 நாட்களுக்கு மேலே இருமல் சளி இருந்ததுன்னா உடனே அருகில் இருந்த மருத்துவரை அணுகவும் அப்படின்ட்டு இப்போ டிவிலையும் சொல்கிறாங்க, ரேடியோலையும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டியூபர்குலோசிஸோட அறிகுறிகள். ஸோ சிம்டம் இல்லாமல் டியூபர்குலோசிஸ் இருக்குமா டாக்டர்னு நிறைய பேர் ஒரு டவுட்டாக கேட்குறாங்க. எஸ், சிம்டமே இல்லாத கூட இப்போ டியூபர்குலோசிஸ் இருக்குது. அவங்க ஒரு கேரியர் டைப்பில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? தேர் ஆர் so many screening tests for knowing tuberculosis. blood test இருக்குது, இர்கான் ஒரு டெஸ்ட் இருக்குது, அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஸ்க்ரீன் பண்ணலாம். அது வந்து நுரையீரலில் வர டியூபர்குலோசிஸ் ஸ்க்ரீன் பண்ணுறது. பிளட் டெஸ்ட்டு மற்ற ஏதாவது இடத்துலையே இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பிசிஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணிக்கணுமான்னு கேட்டால் எஸ். நம்ம வீட்டில் யாராச்சும் இருமல் சளி இருக்கிறவங்க, நம்ம யாராச்சும் டிபி சஸ்பெக்ட் பண்ணுற ஆளுங்க கூட இருக்கிறவங்க, இல்லைன்னா நமக்கே டிபி அறிகுறிகள் இருந்தால் இவங்க முதல்ல கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லாதவங்களும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எதுவும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எதுவும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க, சிம்டம் இல்லாத இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கிட் நடந்தது. அதை பற்றி அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் நுரையீரலில் மட்டும்தான் டிபி வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. நுரையீரலில் மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகள்லையும் டிபி வரலாம். ஏன்னா அது பிளட்டால் கூட ஸ்ப்ரெட் ஆகும். டிபி மெனிஞ்சைட்டிஸ், டிபி அப்டமன்னு, டிபி ஜெனிட்டல் டியூபர்குலோசிஸ், அதாவது நம்மளோட கர்ப்பப்பை அது சம்மந்தப்பட்ட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் டியூபர்குலோசிஸ், எல்லா இதுலேயும் வந்துட்டு ஸ்பைனில் டியூபர்குலோசிஸ், எலும்பில் டியூபர்குலோசிஸ், எல்லா இடத்துலையும் டியூபர்குலோசிஸ் வரலாம். ஸோ நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்க முடியும்? தற்காத்துக்கிறது வந்துட்டு ஆல்வேஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூருங்க. நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறத நம்ம ஒரு கடமையாக எடுத்துக்கணும். க்யூ வந்த பிறகு அதை வந்துட்டு க்யூரேட்டிவ் தேடி போகிறது, மெடிசன் சாப்பிட்றத விட. ஸோ நம்மளாவ காத்துக்கிறதுக்கு இருக்குன்னா ஒரு பொது இடத்துல நம்ம போகிறோம், நம்மளுக்கு சளி இல்லைன்னா கூட அடுத்தவங்க யாராச்சும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே வரவங்க ஒரு முகக்கவசம் அணிஞ்சிட்டு வர்றதுல தப்பே இல்லை. அதுவும் நிறைய பேர் வயோதிகர்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க தான் ஹாஸ்பிட்டல் வர்றீங்க. எல்லாம் ஒரு மாஸ்க் போட்டுட்டு வாங்க, மாஸ்க் போட்டுட்டு போங்க. பக்கத்தில் யாராச்சும் இருமுறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. முகத்தை மூடிக்கிட்டு இருமுங்க, கர்ச்சிஃப் இல்லைன்னா உங்களோட எல்போல
அப்படி இருமிக்கோங்க, மற்றவங்க மேலே இருமி விடாதீங்க. அது மாதிரி சொல்லுங்கள். எப்போவுமே மூக்கை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருமுறது தான் கரெக்டு. ஸோ தட் ஏன்னா காற்றில் பரவுறது டியூபர்குலோஸ் பாக்டீரியா. ஸோ நம்ம இருமி விடுற அந்த சுவாச காற்றில் நிறைய டிபி கிருமிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறவங்கள உடனே போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை மாதிரி பண்ணலாம். டாக்டர் நாங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண? டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ஈஸிலி ப்ரோன் ஃபார் டியூபர்குலோசிஸ். அவங்களுக்கு கொஞ்சம் சளி இருமல் இருந்தால் கூட உடனே போய் காட்டிடுங்க. இப்போ உங்கள் வீட்லேயே வயசான பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாளாக இருமிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க. ரீசன் என்னென்னா கண்டிப்பாக டிபி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி புரத சத்து நிறைய இருக்கிற பால், தயிர், யோகட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த பன்னீர், முட்டை, மீன், சிக்கனு, மட்டன் சூப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால புரதச்சத்து ஜாஸ்தி ஆகுது. அப்போ வந்து எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி ஆகுது. அதனால புரத சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவை வந்துட்டு பெரியவங்களுக்கு கொடுங்க. அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற இடத்துலலாம் போக விடாமல் பார்த்துக்கோங்க. போனாங்கனாலும் முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகட்டும். வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்குது, குழந்தை கல்யாணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது, கருத்தரிக்கலை, உடனே டாக்டர் கிட்ட போய் பாருங்கள். ஏன்னா கர்ப்பப்பையிலையும் அதில் அட்டாச் ஆகிருக்கிற டியூப்லேயும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லேயும் அடைப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அடைப்பு வந்து டிபியாகவும் இருக்கலாம். அது மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்துட்டு டிபி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சப்டர்மல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது மேண்டோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல ரியாக்ஷன் வந்து ஃப்ளேரப் ஆகிட்டு 7 வீங்கிடுச்சுன்னா டிபி உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாடு நம்ம கையில், நம்மளோட உடம்பை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு அவேர்னஸால் மற்றவங்கள காப்பாற்றினோம்னா சொசைட்டி ஹெல்த்தியாக மாறும்போது நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கோங்க. தேங்க்யூ.